உள்ள தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலகத்தில் இன்று மாவட்ட அலுவலர் கே கணேசன் செய்தியாளரை சந்தித்தார். ஏற்பட்டிருந்தது. நள்ளிரவு 10 மணிக்கு மேலே ஏற்பட்ட தீ விபத்தில் தொடர்ந்து நம்ம துணை இயக்குனர் திருநெல்வேலி மற்றும் துணை இயக்குனர் மதுரை அவர்களுடன் சேர்ந்து 200க்கு மேற்பட்ட பணியாளர்களை கொண்டு 20க்கு மேற்பட்ட ஊர்திகளை வைத்து இரவு பகலாக தொடர்ந்து பணி செய்து அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு அணைச்சோம். அதில் ஃபோம் டெண்டரு மற்ற வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணி அந்த தீயை கட்டுப்படுத்துகிறோம். மாவட்ட ஆட்சியரும் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவ இடத்துக்கு உரிய அறிவுரை வழங்கினார். எங்கள் இயக்குநரோட அறிவுரையின்படி இணை இயக்குநர்கள் அவர்களோட உத்தரவின்படி துணை இயக்குனர் 2 பேர் மதுரை அண்டு திருநெல்வேலி 2 நாள் தொடர்ந்து அந்த இடத்துல இருந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தோம். அது பெரிய விபத்துக்கு ஏற்பட வேண்டிய இதை ஒரே நாளில் 12 ஹவர்ஸ்க்குள்ளே எங்களோட பணி செய்ததை மாவட்ட ஆட்சியர் எங்களை துறையை பாராட்டினாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் பதவியேற்றுள்ளேன். இங்கே அதிக தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. இங்கே இண்டஸ்ட்ரியல் அலுமினியம் மற்ற கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி கப்பல் துறைமுகம் பெரிய லெவலில் இருக்கிறதுனால தீ விபத்துகள் அதிக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே 10 தீயணைப்பு நிலையங்கள் தற்போது இயங்கி கொண்டிருக்கு. இப்போ ஒட்டப்பிடாரத்தில் நம்ம தமிழக முதல்வர் அறிவித்ததன் பேரில் ஒட்டப்பிடாரத்தில் புதிய தீயணைப்பு நிலையம் கட்டுறதுக்கு 2.45 கோடி ரூபா மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு நிலையம் கட்ட போகிறாங்க. லாஸ்ட் இயர் நம்ம அமைச்சர் பெருமக்களால் ஏரல் தீயணைப்பு நிலையம் புதிதாக உருவாக்கப்பட்டு அதில் இப்போ அரசு இடம் ஒதுக்கீட்டுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இப்போ உடன்குடியில் நம்ம தமிழக அரசோட முழுக்க மின்சாரத்துறையினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு 1300 மெகாவாட் உற்பத்தி செய்கிற மின்சாரம் உற்பத்தி செய்கிற நிலையம் விரைவில் துவங்க இருக்காங்க. அதில் ஒரு தீயணைப்பு நிலையம் ஏற்படுவதற்கு அவங்க கேட்டிருக்காங்க. எங்கள் இயக்குநருக்கு அதோட அனுமதிக்காக போயிருக்கு. அதில் 53 தீயணைப்பு அலுவலர் மற்றும் பணியாளர்கள் புதிதாக நமது மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக கேட்டிருக்காங்க. அது எங்கள் இயக்குநரோட அனுமதிக்காக போயிருக்கு. அந்த தீயணைப்பு நிலையம் நான் முதல்வரோட அனுமதியோட 3 மாதங்களில் உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்ருக்காங்க. இங்கே இப்போ 233 பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் இங்கே பணி செஞ்சுட்ருக்கோம். மற்றபடி நீங்கள் இந்த கோடை காலத்தில் நம்ம ஏரியாவில் அதிக தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்காங்க. பணியாளர்களுக்கு விடுப்புகளை தவிர்க்குமாறு பணியாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அலுவலர்களும் விடுப்புகளை தவிர்த்து குறைந்த வரைக்கும் முடிந்தவரை பணியில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவு செஞ்சுருக்கோம். அப்புறம் இந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால வீட்டுகளில் உள்ள மின்சாரம் போன்ற பொருட்களை நம்ம ஏசி டிவி இதுகள்லாம் அப்போ பழுதுகளை சரி பண்ணி கூடுமான முறையில் சரியாக பயன்படுத்த பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறோம். அதே மாதிரி வெயில் காலத்தில் இந்த குப்பை கூலங்களை எரிக்கிறது அதை தவிர்க்குமாறு இருக்கிறோம். அந்த புகைப்பிடிக்கிறவங்க தூக்கி காடுகள்லையோ இல்லை ஓரங்களில் போட்டு போகிறதுனால தீ விபத்துகள் ஏற்படும். அதை தவிர்க்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கிறோம். ஏதாவது தீ விபத்துகள் மற்றும் பிற விபத்துகள் ஏற்பட்டால் உடனடியாக 101 அல்லது 112ங்கிற நண்பருக்கு தகவல் கொடுங்க. நாங்கள் உடனடியாக பொதுமக்களுக்கு சேவை தயாராக என்பதை நம்புடன்